In last class itself, we saw the basics of dimensional analysis. அதாவது dimensional analysisனால் என்ன, எதற்காக அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லைங்களா. தென் இன் திஸ் பார்ட் வாட் வி வில் டிஸ்கஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் செஷனில் நம்ம பார்த்த விஷயங்கள் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, வாட் ஆர் த திங்ஸ் வி சா இன் லாஸ்ட் பார்ட் மீன்ஸ், ஃபஸ்ட் இஸ் வாட் ஆர் த பேசிக் டைமென்ஷன்ஸ். பேசிக் டைமென்ஷன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாஸ், லென்த், டைம், MLT. அதை வச்சு நம்ம டிரைவ் பண்ணுறது எல்லாமே என்னென்னா செகண்டரி டைமென்ஷனாக டிரைவ்டு குவான்டிட்டிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஏரியானா L². இதில் லென்த் Lங்கிறது பேசிக் டைமென்ஷன் தான். என்ன கிடையாது அப்படின்னு பார்க்கும்போது டிரைவ்டு டைமென்ஷன் ஆர் செகண்டரி டைமென்ஷன் கிடையாது. பட் உங்களுக்கு எல்லாமே கொண்டு வரணுக்காக கொண்டு வந்தேன். தென் வால்யூமுக்கு மீட்ரு க்யூப்னு சொல்லுவோம். ஸோ L3. கினமேட்டிக் விஸ்காசிட்டிக்கு நம்ம வெலாசிட்டிக்கு ஞாபகம் இருக்கு இல்லைங்களா, மீட்டர் பர் செகண்ட் அதனோட யூனிட். மீட்டருங்கும் போது லென்த் L, செகண்டுங்கிறது டைம். ஸோ பை T, L/T ஆர் LT இன்வர்ஸ்னு எழுதலாம். லைக் தட் ஆக்ஸலரேஷன் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர், அதனுடைய டைமென்ஷன் என்னென்னு கேட்டால் L/T² ஆர் LT⁻². லைக் தட் டிஸ்சார்ஜ் மீட்டர் கியூப் பர் செகண்ட், கினமேட்டிக் விஸ்காசிட்டி, ஆங்குலார் வெலாசிட்டி, இதை பற்றி எல்லாம் நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம். லாஸ்ட் கிளாஸில் ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குதுன்னு நான் சொல்லியிருந்தேன். தட் இஸ் நதிங் பட் இந்த ஃபோர்ஸ் ஞாபகம் இருக்குங்களா, மாஸ் இன்ட்டு ஆக்ஸலரேஷன். மாஸ்க்கு M, ஆக்ஸலரேஷனுக்கு LT⁻², நாட் LT⁻1. அதை வந்து நான் கரெக்ஷன் தப்புன்னு சொல்லியிருந்தேன். இப்போ இந்த ஸ்லைடில் சேஞ்ச் பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். தென் வி வில் ஹேவ் அ டென்சிட்டி, ப்ரெஷர், எனர்ஜி, பவர், டைனமிக் விஸ்காசிட்டி, பல்க் மாடலஸ், எவ்ரி திங் வி ஹேவ். ஓகே, சரி, இதெல்லாம் நான் எப்படி சார் டிரைவ் பண்ணுறதுன்னு கேட்டால், ஃபார் எக்ஸாம்பிள் எனர்ஜி எடுத்துக்கலாம். எனர்ஜிக்கு என்ன யூனிட்? நியூட்டன் மீட்டர். ஆல்ரெடி நியூட்டன் இஸ் நத்திங் பட் யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் இல்லைங்களா. ஸோ ஃபோர்ஸோட டைமென்ஷன் பாருங்கள், MLT⁻². தென் நியூட்டனுக்கு பொதுவாக MLT⁻² போடுவோம், மீட்டருக்கு பொதுவாக ஒரு L போடுவோம். அப்போது MLT⁻² இன்ட்டு Lன்னு வரும். ஸோ என்ன வரும்னா ML²T⁻²ன்னு வரும். புரிஞ்சுங்களா? லைக் தட் இது ப்ரெஷருக்கு பார்த்தீங்கன்னா நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். நியூட்டன் இஸ் நத்திங் பட் ஃபோர்ஸோட யூனிட். ஸோ ஃபோர்ஸோடது என்ன அப்படின்னு கேட்டால் MLT⁻² பை மீட்டர் ஸ்கொயர். மீட்டர் ஸ்கொயர்னா L². அப்போ என்ன ஆகுனா MLT⁻² ஹோல் டிவைட் பை L² போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுனா, மேலே இருக்கிற எல்லுக்கும் கீழே இருக்கிற L² உள்ள ஒரு எல்லும் கேன்சல் ஆகும். அப்போ ML⁻1 T⁻²ன்னு வரும். இதெல்லாம் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு you will get a clear idea. Okay, next we'll go for part 2. This is important 2 mark. First in first part we will have 2 marks. What are the 2 marks அப்படின்னு கேட்டிங்கன்னா, what is the basic dimension quantities அப்படிங்கிற ஒரு 2 மார்க்கும், தென் செகண்டாக என்ன 2 மார்க் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, வாட் ஆர் த ஏதாவது ஒரு டைமென்ஷன் கொடுத்துட்டு அதனுடைய பேசிக் குவான்டிட்டிஸ் என்ன அப்படிங்கிறது கேட்பாங்க. ஸோ இந்த ரெண்டும் தான் உங்களுக்கு வந்து இதாக இருக்கும். ஸோ நவ் வாட் வி ஆர் கோயிங் டு டூ அப்படின்னு கேட்டிங்கன்னா, செகண்ட் பார்ட்டில் என்னென்ன 2 மார்க்ஸ் முக்கியம்னு பார்க்கலாம். இந்த டைமென்ஷன் ஹோமோஜினிட்டி இட்ஸ் a very important 2 mark. in this 2 mark what என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு ஒன்றும் இல்லைப்பா, an equation in which dimension of each terms on both sides of equal both sides of equations are same is known as dimensionally homogeneous equation. நீங்கள் இதை பற்றி பெருசாக எதுவுமே வரி பண்ண வேண்டியதில்லை. I will explain. For example, நீங்கள் இப்போ இதை பாருங்கள், V is equal to √2GH. இந்த ஈக்குவேஷன்ஸில் நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணுவீங்க. இதில் லெஃப்ட் சைடு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா விங்கிறது வெலாசிட்டி, அதனுடைய டைமென்ஷன் என்ன LT⁻1. தென் ரைட் சைடு இருக்கிறது என்ன சார் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா 2ங்கிறது ஒரு நம்பர், அதுக்கு டைமென்ஷன் கிடையாது. ஜிங்கிறது என்னென்னா ஆக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஸோ ஆக்ஸலரேஷனோட யூனிட் உங்களுக்கு என்னன்னு தெரியும், LT⁻² ஆர் L/T² இன்ட்டு ஹெச்ங்கிறது ஹைட், அதனுடைய டைமென்ஷன்னா L. ஸோ அதனுடைய ஹோல் பவர் ஆஃப். அப்போ என்ன வரும்னா L² டிவைட் பை T² ஹோல் பவர் ஆஃப் LT⁻1. ஸோ இதனுடைய லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு போத் சைடும் நீங்கள் பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் அ சேம் டைமென்ஷன். என்ன சொல்லுன்னு புரிஞ்சுங்களா? ஸோ திஸ் இஸ் டைமென்ஷனலி ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன். உங்களுக்கு எக்ஸாமில் கேட்கும்போது கூட வாட் இஸ் டைமென்ஷனல் ஹோமோஜினிட்டின்னு கேட்கும்போது
நீங்கள் இந்த டெஃபினேஷன் எழுதி இதே எக்ஸாம்பிள் கொடுத்தீங்கன்னா, ஏன்னா மோஸ்ட் ஆஃப் புக்ஸ் will deal with the same example. So if you give a same example, examiner will give a full mark. Okay, சரி, டைமென்ஷனல் ஹோமோஜெனிட்டி என்ன பார்த்தோம். தென் we saw already 2 methods பார்த்தோம் இல்லைங்களா. டைமென்ஷனல் அனாலிசிஸ்க்கு என்னென்ன மெத்தட் இருக்குன்னா, we'll have 2 types of methods. First method is Rayleigh's method, second method is Buckingham Pi theorem. ஓகேங்களா. Rayleigh's method அப்படிங்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, it is used for determining expression for a variable dependent which depends upon maximum 3 to 4 variables only. அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஈக்குவேஷனில் இன்வால்வ் ஆகிருக்கக்கூடிய டேர்ம்ஸ் 4 வரைக்கும் இருந்ததுன்னா நீ ரேலிக்ஸ் மெத்தட் போகலாம். அதை விட அதிகமாக போகிற பட்சத்தில் என்னாகும் அப்படின்னு கேட்கும்போது பக்கிங்ஹாம் பை தியரம் போகலாம். ஸோ இதுதான் வந்து இதனுடைய சிம்பிளான ஒரு டெஃபினேஷனுங்க. ஓகேங்களா. ஒரு ஐடியா we will see in a problem. ஓகேங்களா. ரேலிக்ஸ் மெத்தட்னா ஒன்றுமே இல்லைப்பா. ஓகே, என்னமோ எழுதியிருக்காங்க அப்படின்லாம் நீங்கள் எதுவுமே பார்க்க வேண்டியது. இட்ஸ் a வெரி சிம்பிள் மெத்தட். நம்ம ப்ராப்ளம் போனோம் அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ரேலிக்ஸ் மெத்தட். இங்கே ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன். The resisting force R of a supersonic plane during a flight can be considered as dependent upon length of aircraft L, velocity capital V, ஏர் விஸ்காசிட்டி மியூ அப்படிங்கும்போது நீங்கள் டைனமிக் விஸ்காசிட்டி அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஏர் டென்சிட்டி ரோ அண்ட் பல்க் மாடுலஸ் கே. எக்ஸ்பிரஸ் த ஃபங்க்ஷனல் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த வேரியபிள்ஸ் அண்ட் ரெசிஸ்டிங் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது எப்படி சார் எழுதலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெரி சிம்பிள். உனக்கு யார் வேணும்? ரெசிஸ்டிங் ஃபோர்ஸ் வேணும். அதை வந்து அவங்க ஆர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈஸ் யாரை டிபெண்ட் பண்ணியிருக்கு? ஃபங்க்ஷன் ஆஃப் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? லென்த் ஆஃப் ஏர்க்ராஃப்ட் எல், வெலாசிட்டி வி, விஸ்காசிட்டி மியூ, டென்சிட்டி ரோ, தென் பல்க் மாடுலஸ் கே. இதெல்லாம் இருக்குது. என்ன சொல்லணும்னு புரிஞ்சது இல்லைங்களா? சரி, இட்ஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப். ஓகே, இந்த 5 டேர்ம் இருக்குது. ஓகே, இதுக்கப்புறம் நான் என்ன சார் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நத்திங் பட் எப்போவுமே இந்த மாதிரி ஃபங்க்ஷன் ஆஃப் இருக்குது அப்படின்னா அதை வந்து நான் எது பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது, அதை ஃபங்க்ஷனை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஐ எம் ஆடிங் ஒன் கான்ஸ்டன்ட் தட் இஸ் கால்டு ஏங்கிற ஒரு நான் டைமென்ஷனல் கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணிக்கிறேன். தென் எல் ஃபஸ்ட் டைமென்ஷன். எந்த டைமென்ஷனும் எழுதலாம் சார். எல் தான் போடணுமா? நான் வி போடக்கூடாதா ஃபஸ்ட் டைமென்ஷன்? இல்லை சார், நான் ஃபஸ்ட் டைமென்ஷனாக மியூ போடக்கூடாதா? ஃபஸ்ட்டாக ரோ போடக்கூடாதா? ஃபஸ்ட்டாக கே போடக்கூடாதா? வாட் எவர் யூ திங்க் யூ கேன் டேக். தட் இஸ் நாட் அ ப்ராப்ளம். ஃபஸ்ட்டு பவர் ஏ, செகண்ட் பவர் பி, தேர்ட் பவர் சி, ஃபோர்த் பவர் டி, ஃபிஃப்த் பவர் இ. ஏன்னா இங்கே 5 இருக்குது, அதனால் வி வில் ஹேவிங் 5. சார், நான் கே பவர் ஏ, மியூ பவர் பி, ரோ பவர் சி, எல் பவர் டி அப்படி எழுதலாம் சார், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சார், அந்த டைமென்ஷனல் கான்ஸ்டன்ட்டு ஏன்னு வச்சுருக்காங்க சார். நான் டைமென்ஷனல் கான்ஸ்டன்ட்டை வந்து சின்னு வச்சுக்குங்க. இல்லை சார், நான் டைமென்ஷனல் கான்ஸ்டன்ட்டை கேபிட்டல் கேன்னு வச்சுக்கிட்டோமா வச்சுக்கோங்க. தட் இஸ் யுவர் சாய்ஸ். ஓகே, சரி. ஐ நோ வாட் இஸ் ரெசிஸ்டிங் ஃபோர்ஸ். ரெசிஸ்டிங் ஃபோர்ஸோட டைமென்ஷன் என்னன்னு தெரியும். நான் அந்த தப்பு பண்ணமே லாஸ்ட்டில் இல்லை. ஸோ mLT/-2 போட்டேன். ரைட் சைடு கான்ஸ்டன்ட்டுக்கு ஒன்றுமே கிடையாது, கான்ஸ்டன்ட். எனக்கு லென்த்தோட டைமென்ஷன் எல் பவர் ஏ. அடுத்தது என்ன இருக்குது? வி, வெலாசிட்டியோட டைமென்ஷன் எனக்கு என்னன்னு தெரியும், LT/-1 ஹோல் பவர் பி. ஓகே, இந்த இடத்துல வெறும் LT/-1 பின்னு போடக்கூடாது. அந்த பிங்கிறது அந்த எல் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிற எல்லுக்கும் வெலாசிட்டியோட அத்தனை டைமென்ஷனுக்குமே பொதுவானது. ஓகேங்களா. அதை விட்டு LT/-1 பின்னு போட்டிங்கன்னா அது வந்து அந்த பிங்கிறது T/-1க்கு மட்டும் பொருந்தும் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். அது தப்பு. லைக் தட் மியூவோட டைமென்ஷன் mL/-1 T/-1 ஹோல் பவர் சி. தென் டென்சிட்டியோட டைமென்ஷன் mL/-3 ஹோல் பவர் டி. அதனுடைய கேக்கு அதே மாதிரி பல்க் மாடுலஸ்க்கு mL/-1 T/-2 ஹோல் பவர் இ. இப்போ என்ன பண்ணுறேன், இதில் எனக்கு லெஃப்ட் சைடு mL/-2 இருக்குது, பிரச்சனையே கிடையாது. ரைட் சைடு தான் கஜமுஜன் இருக்குது. இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது m எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். m/c இருக்குது, அதேமாதிரி m/d இருக்குது, m/e இருக்குது. அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்கும்போது இதை வந்து நான் இது பண்ணணும். என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது எல்லா எம்மையும் பெருக்கணும். உங்களுக்கு தெரியும் 5³ × 5² என்ன அப்படின்னு கேட்டால் 5/6ன்னு சொல்ல மாட்டோம். 5³ × 5² இஸ் ஈக்குவல் டு 5/3+2ன்னு போடுவோம். ஞாபகம் இருக்குங்களா? அதே மாதிரி இங்கே ஹியர் எம்மோட எல்லா மேலே பவர்ஸையும் ஆட் பண்ணணும். அதே மாதிரி எல்லோட எல்லா பவர்ஸ், உதாரணத்துக்கு எம்மோட எல்லா பவர்ஸ் என்ன இருக்குது இங்கே
எம்மோட எல்லா பவர்ஸும் போட்டிங்கன்னா எம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைம் இல்லை லென்த்தில் கிடையாது, வெலாசிட்டியில் நோ எம், இன் விஸ்காசிட்டி வி ஹாவ் எம், அது பவர் 1ல் தான் இருக்குது. ஸோ எம் பவர் சி. இதே மாதிரி இங்கே எம் இருக்குது, இங்கே எம்மில் என்ன இருக்குன்னா 1 தான் இருக்குது, டி. தென் கடைசி கேவோட இதில் பார்த்தீங்கன்னா எம் இருக்குது, இ. ஸோ எம் பவர் சி ப்ளஸ் டி ப்ளஸ் இ. இங்கே எம்முக்கு மேலே என்ன இருக்குது, 1 இருக்குது. ஸோ 1 இஸ் ஈக்குவல் டு சி ப்ளஸ் டி ப்ளஸ் இ. தென் இங்கே செகண்டில் இந்த ஈக்குவேஷனில் இப்போ எல்லுக்கு போகிறோம். எல்லுக்கு வந்து நம்ம இப்போ என்ன சைடு பார்க்கலாம் அப்படின்னு கேட்கும்போது லெஃப்ட் சைடு பாருங்கள். எல் பவர் என்ன இருக்குன்னு அர்த்தம், 1 இருக்குன்னு அர்த்தம். டீயில் என்ன இருக்குது, -2 இருக்குது. அப்போ இந்த சைடு வாங்க. இந்த சைடு வரும்போது எல்லில் என்ன இருக்குன்னு பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதில் லென்த்தில் எல்லுக்கு ஏ இருக்குது, இங்கே எல்லுக்கு பி இருக்குது, எல்லுக்கு இங்கே -1. எதில் -1 இருக்குது, மியூவில் வந்து எல்லோட டைமில் -1 இருக்குது, -1 சி. அப்போ -1 இன்ட்டு சி -சி. ஓகே. தென் ஃபோர்த் டைம் டென்சிட்டியோட டைம்லேயும் எல் இருக்குது, எல் பவர் -3. ஸோ அதுக்கு மேலே டி. அப்போ அது என்னெல்லாம் -3டின்னு எழுதுவோம். ஃபிஃப்த் டைமில் என்ன இருக்குன்னா -1 பார் இ. அப்போ என்னென்னு எழுதணும் அப்படின்னு கேட்கும்போது -இன்னு எழுதுவோம். ஸோ ரெண்டு சைடு எல்லோட டேர்ம்ஸை ஈக்குவேட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி டீயோட டேர்ம்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு -2 இருக்குது லெஃப்ட் சைடு. ரைட் சைடில் எல்லா டீயும் நீங்கள் ஆட் பண்ணி எழுதுனீங்கன்னா -b -c அதுக்கப்புறம் -2e அப்படின்னு வரும். ஸோ இப்போ எனக்கு இங்கே எவ்வளோ ஈக்குவேஷன் இருக்குன்னா ஐ எம் ஹேவிங் 3 ஈக்குவேஷன்ஸ். எம்முக்கு ஒரு ஈக்குவேஷன், எல்லை வச்சு ஒரு ஈக்குவேஷன், டீயை வச்சு ஒரு ஈக்குவேஷன். பட் வாட் ஐ ஹேவ் இஸ் 5 கான்ஸ்டன்ட் A B C D E. ஓகே. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்கும்போது எனக்கு ஏபிசியை அப்படியே வச்சுக்கிட்டு ஏபிசி இது எல்லாமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் இஏ எழுதுவேன். இன் டேர்ம்ஸ் ஆஃப் இஏ எழுதுனீங்கன்னா உதாரணத்துக்கு ஃபார் எக்ஸாம்பிள் டி இஸ் ஈக்குவல் டு என்னென்ன வந்திருக்கு அப்படின்னு டி இஸ் ஈக்குவல் டு என்னென்ன வந்திருக்குன்னு பாருங்கள். 1 - C - B இந்த மாதிரி எழுதிக்கிட்டு நீங்கள் அந்த இதை சப்ஸ்டிட் பண்ணால் ஒரு இதாக இருக்கும். இந்த ப்ராப்ளம் கொஞ்சம் பெரிய ப்ராப்ளம். ஸோ கொஞ்சம் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். பட் ஜென்ரலி இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸாமில் இந்த மாடல் கேட்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் மாடல் பாருங்கள். இட்ஸ் அ வெரி சிம்பிள் ப்ராப்ளம். த வெலாசிட்டி ஆஃப் ஏன் ஃபஸ்ட்டு டஃப்பான ப்ராப்ளம் ஏன் பார்த்தோன்னா if we getting basic ideas, by using basic ideas we can solve this problem. இங்கே பாருங்கள். the velocity of propagation of a pressure wave through a liquid can be expected to depend on elasticity of liquid represented by bulk modulus K and its mass density rho established by dA, the form of possible relationship அப்படின்ட்டு இருக்கு. வேறு ஒன்றும் இல்லை. dA அப்படிங்கிறதெல்லாம் நோ, இட்ஸ் ஜஸ்ட் இது தாங்க. ஸோ வெலாசிட்டி they didn't give a symbol for velocity, so I am taking as u. U is a function of, they give 2 terms. One is bulk modulus K, then second one is density rho. Okay, I am for removing functionality I am adding constant. Sir, last time K போட்டிருந்தோம், C A போட்டிருந்தோம். இங்கே பாரு கான்ஸ்டன்ட்டுக்கு C போட்டிருக்காங்க. C பவர் அந்த ஃபஸ்ட்டு டேர்ம் பவர் A, செகண்ட் டேர்ம் பவர் B போட்டு இங்கே we have 2 term. 3 terms இருந்ததா அந்த தேர்ட் டேர்ம் பவர் C, 4 terms இருந்தால் 4 term பவர் D அந்த மாதிரி போடணும். எனக்கு வெலாசிட்டியோட யூனிட் என்னன்னு தெரியும், L(T)⁻². டென்சிட்டியோட யூனிட் எனக்கு தெரியும், mL(3). பல்க் மாடுலஸ் ஆல்சோ ஃபார் பல்க் மாடுலஸ் I know mL(1), T(2). I am putting both terms. Okay, in this equation they missed that constant C. So இங்கே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு என்ன இருக்குன்னா L(T)⁻² is equal to பல்க் மாடுலஸ் பல்க் மாடுலஸ்க்கு என்ன இருக்குது, m பவர் A, L பவர் -A, T பவர் -2A இன்ட்டு டென்சிட்டிக்கு பார்த்தீங்கன்னா m பவர் B, L பவர் -3B அப்படின்ட்டு இருக்குங்க. ஸோ இப்போ இதில் எல்லா எம்மையும் நான் என்ன பண்ணிக்குவேன்னா ஆட் பண்ணி எழுதுவேன். ஓகே, இப்படி எழுதுனா எனக்கு என்ன வரும்னா இதாகும். இந்த சைடு எந்த சைடு இன் மை லெஃப்ட் சைடு ஐ எம் நாட் ஹேவிங் எம் அதாவது வந்து m பவர் 0 இருக்குதுன்னு அர்த்தம். அதனால தான் எம் லெஃப்ட் சைடில் எம்முக்கு பவர் 0, ரைட் சைடில் பார்க்கும்போது +A + B. ஸோ 0 +A + Bன்னு இருக்குது ஈக்குவல் டு +A + B. லைக் தட் எல்லுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன் லெஃப்ட் சைடு வி ஹேவிங் 1, ஃபார் ரைட் சைடு வாட் ஐ எம் ஹேவிங் இஸ் -A -3B. லைக் தட் T left side is -1, for right side T பவரில் -2A அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. ஸோ ஐ எம் சால்விங் திஸ். லாஸ்ட் இதை ஈக்குவேட் பண்ணுங்கள். A is equal to -1/2 வரும். அந்த ஏவை கொண்டு போய் மேலே இருக்கிற ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணால் B கிடைக்கும். தே சால்வ் அண்ட் அதை சப்ஸ்டிட் பண்ணால் வில் கெட் ஆன்சர்.
Actually last problem incomplete I think I missed one slide. For example, if you solve this problem also you will get idea. அதை நீங்கள் பாருங்கள். Sorry, I think I missed one slide for second problem. For third problem also I put in that slide. If you see this and refer any book, you will get a proper idea. சிம்பிளாக சொல்லப்போனால் ஒன்று தாங்க. இன் ரேலிக்ஸ் மெத்தட் வாட் வி வில் டூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம் டேர்ம் இஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் சம் டேர்ம்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ வாட் ஆர் த டேர்ம்ஸ்னு எழுதுகிறோம், அதோட டைமென்ஷன்ஸ் எழுதுகிறோம். அதில் எம் பவர் ஃபஸ்ட் டேர்முக்கு அந்த ஃபங்க்ஷன் ப்ராக்கெட்டுக்குள்ள இருக்கிற ஃபஸ்ட் டேர்முக்கு பவர் ஏ, செகண்ட் டைமுக்கு பவர் பி, தேர்ட் டைமுக்கு பவர் சி, ஃபோர்த் டைம்னா ஃபோர்த் பவர் டி போட்டுக்கிறோம். தென் அதனுடைய டைமென்ஷன்ஸ் எழுதுகிறோம். எழுதிக்கிட்டு ரெண்டு சைடும் எம்மோட பவர்ஸையும் எல்லோட பவர்ஸையும் டியோட பவர்ஸையும் சால்வ் பண்ணுறோம். தென் சால்வ் பண்ணிட்டு அதை கொண்டு போய் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்கும்போது வி ஆர் சப்ஸ்டியூட் பண்ணும்போது வில் கெட் அ ஆன்சர். ஓகே, in next class I will put 2 slides in from book. நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா you will get a clear idea. Okay, in next class also we will discuss about Rayleigh's method only. In Rayleigh's method we will see some basic problems, then you will get a proper idea. Then we will discuss about Buckingham